இது எப்படி ஃபாதர் இப்போ தமிழக கிறிஸ்துவ மக்கள் இது வந்து தமிழகம் வரைக்கும் வரல அப்படிங்கிறது ஒரு ஆறுதலுக்குரிய விஷயம் தான். இப்ப தேர்தல் நேரம், அதே சமயம் பிரதமர் மோடி அவர்கள் அன்பு கருணை அப்படி நல்லா சொல்லி கிறிஸ்துவ விழால பங்கெடுக்கிறார். இது வந்து ஒரு ஒரு தாக்குதல் செய்தியாக தான் ஊடகம் கடந்து போகுது. இது தமிழக கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட மணிப்பூர் கலவரத்தோட இதை ஒப்பிட்டு அறிக்கை வெளியிடுறாரு. இங்க இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும்? தேர்தல் சமயம் வேற தேர்தல் இது வந்து நீங்க அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்ல, அவ்வப்போது நிகழ்வுகள் நடக்கிற போது அதற்கு சில அறிக்கைகள் விடுவது, அதற்கு உணர்வு கொந்தளிப்பு வருவது, அதெல்லாம் அடிப்படையில் RSS யார், அவங்க என்ன, ஒரு புறம் அவங்களுக்கு நீங்க செய்யற கல்வி பணிகள், நீங்கள் செய்கிற சமூக பணிகள் பிடிக்கல, அதை பார்த்து அச்சப்படுகிறார்கள். அப்படி அச்சப்படுகிறார்கள் அப்படின்னா நீங்கள் உங்களை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன ஆயிற்று, 80களிலிருந்து கல்வி தனியார்மயமாகி வணிகமயமான பிறகு கிறிஸ்தவ நிறுவனங்களும் அரைகுறை வணிக நிறுவனங்களாக மாறிவிட்டிருக்கின்றன. இது எனது குற்றச்சாட்டு. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்பாடுபட்டேனும் அதை வணிகம் அல்ல, அது ஒரு சேவை என்று நிலைநிறுத்துவதற்கான ஒரு அக தூய்மைப்படுத்துதலை கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கு.